அத்தைக்கு மீச முளைக்கட்டும் குட்டிக்கண்ணன். ஏற்கனவே முளைஞ்சு போச்சு சார். சி.வி. சண்முகம் எடப்பாடியும் சேர்ந்து சமூக நீதியை சூறையாடுறதுனால சீமான் வளர்றாரு. அதாவது நீங்க சொல்றது வந்து 5% ஆன்டி இன்கம்ஸ் இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும்ன்றீங்க. இருக்குங்கிறதுக்கு என்னையா ஆதாரம் இருக்கு? என்னையா சும்மா இருக்குன்னு பேசிட்டு திரியே? எப்ப 2024 இப்படித்தானே பேசிட்டு தெரிஞ்சீங்க? சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு எங்கயா எதிர்ப்பு இருந்து? சார் இப்ப திமுகக்கு எந்த நிலைமையில இருக்கு? ரிசல்ட் வந்தாதானே தெரியும். அவள நிலை எப்படி இருக்கு? நீ என்ன வேணாலும் பேசியா, நான் கேக்குறேன். நீ பேசியா, நீ பேசியா 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 நீ ஒண்ணு மாதிரிதான் நிறைய பேர் பேசுறாங்கய்யா. போன கலைஞரையும் புரட்சி தலைவரையும் வச்சு அரசியல் பேசாதய்யா. எப்பயாவது திமுக கூட்டணி இல்லாம ஜெயிச்சது அது வரலாற்று எப்ப அது கிடையாதுயா. அதனாலதான் ராஜாஜியை தப்பு பண்ணிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க குட்டிக்கண்ணன் சொல்றாருங்க, நடு சாமத்துல ஏங்க சுடுகாட்டுக்கு ஸ்டாலின் போகணும்? சும்மா என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்களே. மண்குதிரை கோஷ்டிகள் பாண்டையா இருந்தாலும் சரி, எந்த யாரா இருந்தாலும் சரி, குட்டிக்கண்ணனா இருந்தாலும் சரி. கமல்ஹாசனாவது 39 எம்பி கேண்டிடேட் போட்டுட்டாரு. 214 கேண்டிடேட் எங்க சார் போவீங்க? நீங்க தான் 10-15 கேண்டிடேட்டை விஜய்க்கு வாங்கி கொடுங்க சார். குடிகாரன் ஜெயலலிதா சொன்ன அடுத்த வார்த்தைக்கு ஊத்தி குடுத்தியான்னு கேட்டா சார். சுத்த வீரன் சார் விஜயகாந்த். விழுப்புரத்துல கோயில்ல நுழைய முடியாத மௌனமா இருக்கிறார் சார். எடப்பாடி இதெல்லாம் பேசுறாரா? சீமான் பேசுறாரா? மனச்சாட்சியோட பேசணும். சும்மா பாண்டே மாதிரி பேசிட்டு தெரியக்கூடாது. பாண்டே மாதிரி மோசடியா பேசக்கூடாது குட்டிக்கண்ணன். திருமணி வைத்தியநாதன், ரங்கராஜ் பாண்டே, குட்டிக்கண்ணெல்லாம் இப்படி போட்டு பிளேட போட்டு எதிர இருக்கவங்களை போட்டு கஷ்டப்பட்டு தான் இருக்க போறீங்க. சார் நீங்க சொல்ற அதே சதவீதம் நானும் ஓட்டு சதவீதம் தான் போட்டு கொடுக்குறேன். இப்ப வந்து திமுக அதிமுக எட்ஜ் எடுக்குது இல்ல. அதான் உங்களை நான் பேட்டி கேட்க வந்திருக்கேன். ஆனா நீங்களே பேசிட்டு இருங்க. நீங்க பேசுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பீகாரில் நடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிப்பு தமிழகத்திலும் வெளிப்படுமா என்பதை அரசியல் ஆய்வாளர் ரவீந்தர் துரைசாமி அவர்களிடம் கேட்பவர். வணக்கம் சார். வணக்கம் குட்டிக்கண்ணன். சார் பீகார்ல பயங்கரமான வெற்றி பெற்றிருக்குது தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக. அந்த பாஜக தமிழகத்திலும் அரங்கேற்ற வாய்ப்பு இருக்கா? பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு முக்கிய காரணம் யாதவர் முஸ்லிம் அல்லாத பிற சமூகங்கள் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மெஜாரிட்டி போட்டுட்டாங்க. இங்கேயும் வன்னியர் கொங்கு வேளாளர் அல்லாத பிற சமூகங்கள் வாக்குல அதிமுக மிக மோசமான வாக்களை தான் எடுக்க முடியும். ஆக அங்க தேஜஸ்வி யாதவுக்கு முஸ்லிம் யாதவ் மாதிரி இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு 10.5 வன்னியர்களின் பெருந்தலைவர் எடப்பாடி பழனிசாமி, வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறதுல மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தா அது வன்னியர்கள் ஆதிக்கமும் வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கமும் தான் இருக்குங்கிற உணர்வு தமிழகம் முழுவதும் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய எங்களை சார்ந்த ஜாதிகள் அனைத்தினர் மத்தியிலையும் தெளிவா இருக்குது. குறிப்பா பிராமணர்கள் மத்தியிலே இருக்கு சார். ஆனா அதே தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் தேவர் அவங்கள ஓட்ட இனி எப்படி பீகார்களை கூட்டணியை கட்டமைச்சாங்க பாஜக, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் செங்கோட்டனையும் சசிகலாவை கொண்டு வந்து தென் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல? அத்தைக்கு மீச முளைக்கட்டும் குட்டிக்கண்ணன். ஏற்கனவே முளைஞ்சு போச்சு சார். முளைக்கல. ஜெயலலிதா பிறகு காட்டியிருக்காங்க சார். அப்ப டிடிவி தினகரன் இல்ல சார். நீங்க நினைக்கிற மாதிரி 2019 2021 டிடிவி தினகரன் பெற்ற வாக்கு சதவீதம் இந்த வாட்டி பெற வாய்ப்பு இல்லை சார். ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், பிராமணர்களுக்கு இங்க எதிர்ப்பு கிடையாது. இவரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்தது தவறு, அதை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தவறுன்னு
பாதிக்கப்பட்ட ஜாதிகளுக்காக வண்ணார், நாவிதர், குயவர், கோயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவராஜகுலம், மீனவர், ஆண்டிப்பண்டம், ஜங்கம், யோகீஸ்வரர், குறும்ப கவுண்டர்னு வலையர், புதுக்கோட்டை சேர்வன்னு அத்தனை சமூகங்களுக்காம் சீமான் பேசுறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சீமான் ஒரு விழுக்காடு வாக்கு தான் எடுத்தாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடுறதுனால, சி.வி. சண்முகமும் எடப்பாடியும் சேர்ந்து சமூக நீதியை சூறையாடுறதுனால சீமான் வளர்றாரு. மீண்டும் சீமான் ஒரு பெரிய வளர்ச்சியை எடப்பாடியின் பலகீனத்தால பெறுவார். சார், அதாவது 2021 பாஜக விட்டு கொடுத்தது மாதிரி 2027 விட்டு கொடுக்காது. அமித்ஷா அப்படி கிடையாது. இங்க எப்படியாவது திமுக ஆட்சியை கீழே இறக்கணும்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு சார் மோடியும் அமித்ஷாவும். தவறு இல்லை. அரசியல்ல அவங்க காங்கிரஸ் கூட இருக்கக்கூடிய திமுகவை இறக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கு, தவறு இல்லை. அவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடுறது நியாயம்தான். 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு 60 சீட்டாவது அதிமுக கூட்டணியில் அவங்க பெறணும். அது பெற முடியாம 20 சீட்டு பெற்றா பாஜக வச்சு 4 விழுக்காடு ஓட்டு தான் எடப்பாடி தலைமைக்கு வரும். மீதி 8 விழுக்காடு ஓட்டும் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் போயிடும்னு அர்த்தம். இதுல எப்படி சீட் ஷேர் பண்ண போறாங்க சார்? சீட் ஷேர் அப்புறம் இருக்கட்டும் சார். 2021 திமுக கூட்டணி வலுவாக இருந்தது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போகுது. அது அப்படிப்பட்ட வலு கிடையாது சார். இப்ப ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஆன்டி இன்கம்ஸ் அதிகமா இருக்கு சார். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது தமிழ்நாட்டில் 5 விழுக்காடுக்கு மேல வரலாற்று பூர்வமாட்டே இல்லை. 1967ஆம் ஆண்டு மூதறிஞர் ராஜாஜியும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகையும் ஒரு அணி அமைச்சாங்க. அந்த அணியோட பலம் என்னதுன்னா 1-1. காமராஜர் 1962ல 46 விழுக்காடு பலத்தில் இருந்தார். 67 தேர்தலை சந்திக்கிறார். அப்ப எதிரணி 27 விழுக்காடு பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவே தோத்திருக்கலாம், கலைஞர் தவிர எல்லாரும் தோத்தாங்க. ஆனா 50 இடங்களும் 27 விழுக்காடு வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. மூதறிஞர் ராஜாஜி 7.8 விழுக்காடு வாக்களை பெற்றிருந்தார். இன்னும் தமிழ் மண்ணில் மூதறிஞர் ராஜாஜியை பற்றி தவறுதலாட்டு, ஒரு மோசடித்தனமாட்டு, அல்லது அறியாமையில, அல்லது ஒரு போதுமான அரசியல் அறிவின்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அவர் ஒரு ஜாதியோட குறுக்கி பார்க்கிற ஒரு தன்மை தமிழ் மண்ணுக்குள்ள இருக்குது. 7.8 விழுக்காடு வாக்குகளையும் 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் மூதறிஞர் ராஜாஜியோட சுதந்திரா கட்சி 1962ஆம் ஆண்டு பெற்றிருந்தாங்க. இது பிராமணர்கள் தேவையில பெற முடியுமா? மேலும் பிராமணர்கள் அன்னைக்கு முழுக்க காமராஜ் பின்னாடி இருந்தாங்க. அப்படின்னா ராஜாஜிக்கு வாக்களித்தது யாரு? பலதரப்பட்ட சமூக மக்கள், அவருடைய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட சமூக மக்கள், பல பண்ணையார்கள், பல காங்கிரஸ் தியாகிகள் எல்லாரும் வாக்களிச்சுன்னா அவர் 7.8 விழுக்காடு வாக்களை பெற்றிருந்தார். அவரோட கூட்டணி ஃபார்வர்ட் பிளாக் 1.3 விழுக்காடு வாக்குகள், ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைமையில 1.3 விழுக்காடு வாக்குகள் 1962ஆம் ஆண்டு முதறிஞர் ராஜாஜின் தலைமையை ஏற்று ஃபார்வர்ட் பிளாக் பெற்றிருந்தாங்க. ஃபார்வர்ட் பிளாக் சுதந்திரா கூட்டணி 9.1 விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தாங்க. அதற்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் 63இல் மரணம் அடைந்தது. மூக்கையா தேவர், கல்வி வள்ளல் ஐயா மூக்கையா தேவர் அதை தலைமையேற்று இந்த அணி 9.1 விழுக்காடு வாக்குகளும் அப்படியே 27% வாக்கு பலம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தார்கள். அப்போ 36 விழுக்காடு வாக்குகள் அதிலே வந்துருது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க 8 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க, அவங்க உள்ள வராங்க. நாம் தமிழர் 0.9 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க, அவங்க உள்ள வராங்க. தென் ஹாய்தே மில்லத் சாஹிப்போட முஸ்லிம் லீக் 0.7 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாங்க, அவங்க உள்ள வராங்க. இது எல்லாமே 40 விழுக்காடுக்கு மேல வாக்கு போயிட்டு, இதை தாண்டி சோசியலிஸ்டுகள் டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக், பறையர் சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் அவங்க உள்ள வராங்க, சோசியலிஸ்டுகள் உள்ள வராங்க. இப்படி பல கட்சிகள் உள்ள அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தே 46க்கு மேல இவங்க போயிடுறாங்க. 46க்கு மேல அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த்தே போயிடுறாங்க. அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் 46க்கு மேல போன பிறகு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காமராஜருக்கு வருது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காமராஜருக்கு எப்படி வருதுன்னா, இந்தி போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்து அனைத்து மக்களும் கலந்து கொண்டு போராடிய இந்து போராட்டம், அதில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு, அதை நான் காமராஜரை தான் குற்றம் சாட்டுறேன். துப்பாக்கி சூடு. தென் உணவு பற்றாக்குறை, மக்களுக்கு ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவன் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை கொடுத்த ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ். தென் மக்கள் தலம் எம்ஜிஆர் துப்பாக்கி சூடு, இதெல்லாம் கருத்தில் கொண்டு 6 விழுக்காடு வாக்குகள் அதிகம் போலிங் ஆனது. தென் பெருந்தலைவர் காமராஜர் இங்க நம்மகிட்ட சீஃப் மினிஸ்டரா இருந்தவன்
2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய உயரத்துக்கு போயிட்டான. இந்திரா காந்தி பொம்மையா ஆட்டி படைக்கிறான. சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் அவன் கட்சி அலுவலகத்தில் வந்து அவனை பார்த்துட்டு போறானு பெரிய உயரத்துக்கு காமராஜ் வந்துட்டாருங்கும் போது ஐயா சாருகாசன், சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கார், நாட்டுக்காக தியாகம் செய்த ஒரு பெரிய தலைவருக்கு மகன் அரசியலை உணர்ந்து அதை சொல்றாரு. ஒரு சோசியல் நெகட்டிவ் போலரைசேஷன் வந்துட்டுன்னு சொல்றாரு சாருகாசன் ஐயா அவர்கள். இது எல்லாம் சேர்ந்து மக்கள் மாற்றத்தை விரும்பினது. ஃபார்வர்ட் பிளாக், சுதந்திரா எல்லாம் ஒன்றாக இணையும் போது ஒரு சோசியல் போலரைசேஷன் உருவானது. எல்லாம் சேர்ந்து காமராஜருக்கு பாதிச்சது வெறும் 6 விழுக்காடு வாக்குகள் தான். 40 விழுக்காடு வாக்கு காமராஜ் தலைமை 1967 பெற்றது. இப்போ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது மிக மோசமா இருந்தாலே இங்க தமிழ்நாட்டில் 6 விழுக்காடு ஓட்டு தான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எதிராக போகக்கூடிய ஓட்டு. இந்த மேக்சிமத்தை வேற எந்த தேர்தலும் சந்திச்சது கிடையாது. அதாவது நீங்க சொல்றது வந்து 5-6% ஆன்டி இன்கம்ஸ் இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும்ன்றீங்க, கூட்டணி ஜெயிக்கும்ன்றீங்க. இருக்குங்கிறதுக்கு என்னையா ஆதாரம் இருக்கு? என்னையா சும்மா இருக்குன்னு பேசிட்டு திரியே? அப்ப 2024 இப்படித்தானே பேசிட்டு தெரிஞ்சீங்க. சரி, நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு எங்கேயா எதிர்ப்பு இருந்து? சார், இப்ப திமுகக்கு எந்த நிலைமையில இருக்கு, அதனுடைய ஆட்சி எப்படி ரிசல்ட் வந்தாதானே தெரியும். அவல நிலை எப்படி இருக்கு? நீ என்ன வேணாலும் பேசியா, நான் கேக்குறேன். நீ பேசியா நீ ஒன்ன மாதிரிதான் நிறைய பேர் பேசுறாங்கயா, உங்களை மாதிரிதான் நிறைய பேர் பேசுறாங்கயா. பேசுங்கயா, பாண்டிய குழு இப்படிதான் பேசுறாங்க. எங்கேயா எவிடன்ஸ் இருக்கு எதிர்ப்பு இருக்குங்கிறதுக்கு? அது திமுகவுடைய வாக்கு சதவீதம் உங்களுக்கே தெரியும் சார். உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியும். இங்க ஆன்டி டிஎம்கே தான் அதிகம். அதனாலதான் அதிமுக 31 ஆண்டுகளை ஜெயிச்சது. திமுக 75 ஆண்டுகள் இருந்தாலும் இது 53 31 ஆண்டுகள். போன கலைஞரையும் புரட்சி தலைவரையும் வச்சு அரசியல் பேசாதையா. உயிரோடு இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் எடப்பாடி வச்சு பேசியா. எடப்பாடி தலைமையில வந்து எந்த காலமும் அதிமுக ஜெயிக்காது. அதான் சீமான் போல்டா நின்று களத்துக்குள்ள நின்று கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு போட்டி போட முடியாத எடப்பாடியை அடிச்சு தூக்கி பேசுறாரியா. என்னையா அரசியல் பேசிட்டு இருக்கீங்க? அந்த எம்ஜிஆர் காலத்திலையும் புரட்சி தலைவர் காலத்திலையும் புரட்சி தலைவி காலத்திலையும் முத்தமிழர் கலைஞர் காலத்திலையும் இருந்துகிட்டு கடந்த கால கைதிகளா இருந்துட்டு அரசியல் பேசாதீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். காமராஜ் ஆட்சி காலத்துல இருக்கும் போது 6% மேல ஆன்டி எஸ்டாப்ளிஷ் வந்ததில்லை. அதுக்காக ஸ்டாலினுக்கு இருக்குன்னு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஸ்டாலினுக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறது இது சார். எந்த ஒரு திட்டம் இல்ல. அவர் கொடுத்த வாக்குறுதி பிரச்சாரங்க. அது சீமான் பிரச்சாரம் பண்ணலாம், விஜய் பிரச்சாரம் பண்ணலாம், எடப்பாடி பிரச்சாரம் பண்ணலாம். அவர் ஆட்சிக்கு வந்து இதுவரை ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லையே அவருக்கு. எப்பயாவது திமுக கூட்டணி இல்லாம ஜெயிச்சது அது வரலாற்று எப்ப அது கிடையாதுயா. அதனாலதான் ராஜாஜியே தப்பு பண்ணிட்டாரு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கூட்டணி ஆட்சியில பங்கு பெற்றிருக்கணும், சுதந்திரா டெப்டி சீஃப் மினிஸ்டர் வாங்கியிருக்கணும். அண்ணாவை வந்து நீங்க எங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சின்னு கண்டிஷன் போட்டிருக்கணும். சுதந்திரா பண்ண தப்புங்கிறயா. இப்ப திமுக வழிஞ்சு காங்கிரஸ் கூப்பிடுது சார். ஏன்னா சிறுபான்மை ஓட்டு அப்படியே வரணும்ட்டு. ஏன் சார் அவங்க எக்கேடாவது போட்டான்ட்டு தனித்து நின்று ஜெயிக்க முடியுமா இப்போதைக்கு திரு ஸ்டாலினால? எங்க குட்டிக்கண்ணன் சொல்றாருங்க, நடு சாமத்துல ஏங்க சுடுகாட்டுக்கு ஸ்டாலின் போகணும்? சும்மா என்னத்தையும் பேசிட்டு இருக்கிறீங்களே. இல்லையே, அவருடைய ஆட்சியின் நிலைமை அப்படித்தானே இருக்கு. ஏன் இப்ப விசிகா போனாலும் அப்படிதான் அவுட்டு. இப்ப வந்து 2021 கட்டமைச்ச அந்த கூட்டணி வாக்கு சதவீதம் குறையுது சார். திமுக வாக்கு சதவீதம் குறையுது, விசிகா வாக்கு சதவீதம் குறையுது, அதனுடைய கூட்டணி கட்சிகள் வாக்கு சதவீதம். அதுக்கு விஜய் வேட்டு வைக்கிறார் சார். விஜய் மண்குதிரை சார், களத்துக்குள்ளே வந்து விட மாட்டாரு. சும்மா அந்த கற்பனை ஆட்டு ஏட்டு சொரக்கா விஷயத்த சீமான் தான் உங்களெல்லாம் தவறான வார்த்தை சொல்லிடக்கூடாது. உங்களெல்லாம் விட்டு அடிச்சு துரத்திக்கு தலைகளை கட்டி தொங்க போட்டு அடிக்கிறார். விஜய்னு சொல்லக்கூடிய அந்த மண்குதிரை கோஷ்டிகள், பாண்டையா இருந்தாலும் சரி, எந்த யாரா இருந்தாலும் சரி, குட்டிக்கண்ணா இருந்தாலும் சரி, மண்குதிரையை வச்சு ஏன் சார் பேசிட்டு தெரியுறிய? அவர் நிஜத்தை பேசுங்கிற சார். போலியை பற்றி பேசிக்கிட்டு அதே வெட்டு செல்லாத நோட்டு மண்குதிரையை வச்சு ஏன் சார் பேசி முகத்துல கரிய பூச்சிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மண்குதிரை தான் மிகப்பெரிய ஸ்பாய்லர் உருவாக்க போயுது திமுகவுக்கு. அதிமுக கேண்டிடேட் விட்டா தானே சார்? கேண்டிடேட்டை விட்டு விட மாட்டாப்புல. பிரசாந்த் கிஷோரோட மோசம். கமல்ஹாசனாவது 39 எம்பி கேண்டிடேட் போட்டுட்டாரு. இவரு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. 39 எம்பி கேண்டிடேட் இல்லாம 214 கேண்டிடேட் எங்க சார் போவீங்க? நீங்க தான் 10-15 கேண்டிடேட்டை விஜய்க்கு வாங்கி கொடுங்க சார். சரி சார், அந்த 10-15% கிடைப்பதற்கான வாய்ப்பு. கேண்டிடேட்டை போட்டுவிட மாட்டான்னு பேசிட்டு இருக்கேன். என்ன திரும்ப என்னத்தை பேசிட்டு இருக்கிறீங்க சார்? உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் சார். விஜயகாந்த் அப்ப அவரு இருங்க சினிமால அவர் 3வது இடத்துல தான் இருந்தார். முதல் இடத்துல ரஜினிகாந்த்,
கமலஹாசன், அடுத்தது விஜயகாந்த். அப்ப அவர் தேர்தலுக்கு அரசியல் களத்துக்கு வரப்ப மிகப்பெரிய ஜாம்புவான் கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா. அப்படி இருந்து முதல் சட்டமன்ற தேர்தல் 8% எடுத்தார், பார்லிமெண்ட் தேர்தல் 10% எடுத்தார். இப்ப யாருமே இல்ல. அப்படி இருக்க லீடர்ஷிப் குவாலிட்டி இல்ல சார். இது ஒரு குப்பை சார். இது மண்குதிரை சார். வெத்து வேட்டு சார், செல்லாத நோட்டு சார். ஜெயலலிதாவே வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 நிரூபிச்சாங்க. கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு. வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு நிரூபிச்சு 6 விழுக்காடு ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா மரணம் வர அரசியலே பேசாத நபர். விஜயகாந்த் அப்படியா சார்? இது குடிகாரன் ஊத்தி குடுத்தியான்னு கேட்டார் சார். குடிகாரன் ஜெயலலிதா சொன்ன அடுத்த வார்த்தைக்கு ஊத்தி குடுத்தியான்னு கேட்டா சார். சுத்த வீரன் சார் விஜயகாந்த். சுத்த வீரன், போல்டு. அவனுக்கு ஓட்டு கிடைச்சு சார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ் சார். ஜெயலலிதா வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்கிறார் சார். பிரேவ் லீடர் சார். கடற்கரை அளவு கடுக்கக்கூடிய சமாதிகள் எல்லாம் தூக்கி தூரத்துக்கு போடுன்னு மாஸ் லீடர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சமாதியை தூக்கி தூரத்துக்கு போட்டு அடிக்கிறார் சார். அவர் லீடர் சார். நீங்க கோலத்தனமா விக்கிரவாண்டியில பல்ப் வாங்கின மண்குதிரையை பற்றி பேசிட்டு இருக்கீங்க சார். குட்டிக்கண்ணனுக்கு புரிதல் வேணும். என் நண்பர் நீங்க, உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க இன்னோசன்ட் பர்சன் எனக்கு தெரியும். ஐ ரெஸ்பெக்ட் யூ. பட் நீங்க விஷயங்களை புரிஞ்சுட்டு பேசணும் குட்டிக்கண்ணன். பழைய அரசியல் கணக்குகள் எல்லாம் போட்டுதான் சார் இது சொல்றேன். விஜய் இப்படிப்பட்ட, ஏன்னா இப்ப அவர் தான் டாப் சார். அவரு இதுதான் சினிமால அவர்தான் பெரிய ஸ்டார் சார். அது 1000 இந்த மாதிரி பேசணுங்கிறக்காக தான் ஜான அரிக்கசாமிக்கு 10 கோடியை கொடுத்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாரு. அது ஒரு விளம்பர பிரியர் சார். அவரு எங்க சார் ஒரு மக்கள் சக்தி நிரூபிச்சிருக்கிறாரு. 2024 எலெக்ஷன் ரிப்போர்ட்டை பாருங்க சார். சீமான் 8.2 இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அடிச்சு தூக்கி துரத்துக்கு போட்டுட்டாங்க. விஜயகாந்த் நிரூபிச்சவர், விஜய் நிரூபிக்காதவரும் நீங்க அவங்க பேசிட்டாங்க சார். இப்ப காளான் புட்டிசல் ஏட்டு சொரக்கான்னு சீமான் அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் 2.6 எடுத்தவங்களே விஜய் நத்திங்கன்னு பேசுறாரு சார். நிரூபிச்சுட்டு பேசுங்க சார் விஜய். சரி சார், சரி. ஆனா திமுக கூட்டணி இன்னும் அதிமுக சிறந்து போயிருக்கு, தான் ஆட்சிக்கு வரும்ட்டு நடத்திட்டு இருக்கு. ஆனா இப்ப பாஜக மிகப்பெரிய தீவிரமா களம் ஆடிட்டு இருக்கு. 60 சீட் வாங்கிடுவாங்களா? 60 சீட் வாங்கிடுவாங்களா? யாரு சார்? 60 சீட் வாங்கிடுவாங்களா? ரெட்டை அது சீட்டு நீங்க உங்களுடைய கணக்கு 2ல் 1ன்னு சொல்லுவீங்க பாஜக. ஏன்னா அவங்க வாங்கி இருக்கிறது 19%, 17. அதை வச்சு நீங்க சொல்லுவீங்க 2ல் 1 அண்ணாமலை இருந்தா வாங்குவான்ட்டு. அப்படி கொடுத்துருவாங்க அதிமுக. கொடுக்கலன்னா பாஜகவுக்கு செல்வாக்கு இல்ல. அந்த ஓட்டெல்லாம் இந்த நாடார் ஓட்டெல்லாம் சீமானுக்கு போயிடும். தேவேந்திர குல வேளாளர் ஓட்டெல்லாம் சீமானுக்கு போயிடும். முக்குலத்தோர் ஓட்டெல்லாம் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போயிடும்னு ஓட்டு வராது. அதனால 20 சீட்டு வாங்கிக்க, 20 சீட்டு வாங்கிக்கன்னு பாஜக குறைச்சி மதிப்பிடாத அர்த்தம். பாண்டேக்கு இது புரியல. பாண்டேக்கு அறிவுக்கு இவ்வளவுதான். அப்படி இருக்கிறப்ப அமித்ஷா எந்த கணக்குல சொன்னார் சார்? எங்களது 18%, உங்களது 20%, கூட்டினா 39% சொன்னாரு. எப்படி சார்? திருநெல்வேலியில இதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அதற்கு தக்கன 20 சீட்டு எடப்பாடி எடுத்தாருன்னா இவங்க 18 சீட்டு எடுக்கணும். அவர் 40 எடுத்தாருன்னா இவங்க 36 எடுக்கணும். அவர் 80 எடுத்தாங்கன்னா 72 எடுக்கணும். அந்த ரேஷியோ படி சீட்டு அமித்ஷா எடுத்துட்டாருன்னா அமித்ஷாவை நான் பாராட்டி போடக்கூடிய ஆளா நான் இருக்கணும். பாண்டே போன்றவர்களோட அந்த பாஜக எதிர்ப்பு மனப்பான்மைக்கு மண்டையில டக்குன்னு கொட்டி வீழ்த்திட்டாரு அமித்ஷான்னு நான் பாராட்டுவேன். அது இல்லாம பாண்டே சொன்ன மாதிரி போனா 12 ஓட்டுல 4 ஓட்டு தான் எடப்பாடிக்கு போகும், 5 ஓட்டு சீமானுக்கு போகும், 3 ஓட்டு ஸ்டாலினுக்கு போகும்னு அர்த்தம். சார் இன்னொரு கணக்குல இறங்கி இருக்காங்க சார். பட்டியலினத்தை வரை ஒன்றாக சேர்த்து, அதாவது ஜான் பாண்டியன், கிருஷ்ணமூர்த்தி, புதிய தமிழர் கிருஷ்ணமூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தியா, இப்படிப்பட்டவங்களாம் ஒன்று சேர்ந்து பட்டியல் இனத்தை சேர்த்து திமுக கொண்டு வர போறாங்க சார். அங்க விசிகாவுடைய வீக் ஆக போகுது சார். ஏற்கனவே வீக் ஆகிட்டு இருக்கு சார். திருமாவுடைய வாக்கு சதவீதம் விஜய் எடுத்துருவார் சார். பயங்கரமா மண்குதிரைன்னு சொன்ன முறம் திரும்ப கேண்டிடேட் போட்டுட மாட்டான்னு சொன்ன முறம் புரியாம பேசிட்டு இருக்காங்க குட்டிக்கண்ணா. பாண்டியோட கொஞ்சம் பெட்டராகுங்க. இல்ல, அதே திருமாவுதான் தன்னுடைய கட்சி மாநாட்டில் நீங்கள் நடிகர் பின்னாடி போவீங்க, போகக்கூடாதுன்னு ஏன் சார் சொன்னாரு? அப்படி பயந்து போய் தானே சொல்லி இருக்காரு. சரி, பயந்து போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன அதுல? இல்ல, நீங்க சொல்றது இல்ல, அவர் பயந்துட்டு சரி பயந்து போய் அரசியல் பண்றாரு. அதுக்கு என்ன இப்போ? ஏன்னா ஏற்கனவே பட்டியல் இனத்தை திருமா மேல அவ்வளவு கொதிப்புல இருந்திருக்காங்க சார். வேங்கவையில், கள்ளக்குறிச்சி, கபின் படுகொலை, இப்படி பல
விழுப்புரத்தில் கோயில்ல நுழைய முடியாத மௌனமா இருக்கிறார் சார். எடப்பாடி இதெல்லாம் பேசுறாரா, சீமான் பேசுறாரா? மனச்சாட்சியோட பேசணும். சும்மா பாண்டே மாதிரி பேசிட்டு தெரியக்கூடாது. பாண்டே மாதிரி மோசடியா பேசக்கூடாது குட்டி கண்ணன். இதெல்லாம் சீமான் பேசுறாரா, எடப்பாடி பேசுறாரா? இதை ஏன் பாண்டே சொல்ல மாட்டாரு? பாண்டேக்கு வியாபாரம் இருக்கு, உங்களுக்கு வியாபாரம் இல்ல. நேர்மையான நீங்க இதை ஏன் ஒத்துக்கிட மறுக்கிறீங்க? நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான் சார். இதை எடப்பாடி பேசினாரா, சீமான் பேசினாரா? பட்டியல மக்கள் எல்லாம் ஏமாடி இழிச்சவாரு நினைக்கிறீங்களா? சீமான் தானே இதை பேசுறாரு. கவின் கொலை சீமான் தானே பேசுறாரு. எடப்பாடி எங்க பேசினாரு? வேல்வாதி மங்கலம் ஆலய நுழைவு சீமான் தானே நானே நுழைவுன்னு சொன்னாரு. எடப்பாடி எங்க பேசினாரு? உங்களை அப்படி விட்டு நீங்க அப்படி டிராப்ல விழுவீங்க. அப்ப எழுத்து அடிக்கலான்னு வெயிட் பண்ண குட்டி கண்ணை, தெளிவா டிராப்ல விழுந்துட்டீங்க. எழுத்து அடிச்சுட்டேன். பாண்டே மாதிரி இருக்காதீங்க. நான் ஆனஸ்டா நானே மாறுங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பாண்டே மறைப்பாரு. நீங்க மறைக்காம நேர்மையா சொல்றதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் சார். இன்னொன்னு கேட்டா அதிமுகவை ஒன்று சேர்க்கணும்னு பாக்குறாங்க. அப்படி இல்ல போனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே கற்பனை. அப்படி இருக்கப்ப தென் தமிழகத்தில் அந்த முக்குளத்தோர் ஓட்டு அப்படி சொல்லையா கிடைக்கும்ல? இதெல்லாம் கற்பனை கனவு. முக்குளத்தோர் எடப்பாடிக்கு போட மாட்டான். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 எதுவுமே நடக்காது. இப்ப முத்துராமலிங்க தேவருக்கு பாரரத்னான்னு சொன்னா நாடார்கள்லாம் இந்துக்களின் தந்தை ஐயா தாண்டிங்க நாடாருக்கு பாரரத்னா கொடுங்க. RSS நாக்பூர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர் அழைக்கப்பட்ட ஒரு ஹெட்கேவர், RSS தலைவர் ஹெட்கேவர் நூற்றாண்டு விழாவில் சித்திரகுப்தன் என்ன அழைக்கிறான்னு சொல்லி மேடையில மறந்த தெய்வீக தலைவர் அவருக்கு கொடுங்க. தேவருக்கு கொடுக்கறத ஆதரிக்கிறோம். அதே மாதிரி இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடாரும் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்றாரு? அப்போ இது பேசாம இருந்தாருன்னா இந்து நாடார்கள் மோடிக்கு வாக்களிச்சவங்க சீமானுக்கு வாக்களிக்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கு வாக்களிக்கும் உள்ள வாய்ப்புகள்லாம் வரும். நீங்க சொல்றது அப்படியே நடக்குமா சார்? நான் சொன்னது ஏறக்குறைய 24 நடந்தது. 2000 சட்டமன்ற தேர்தல் சார். அது பார்லிமெண்ட் தேர்தல் சார். தமிழகம் பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் ரெண்டு வித்தியாசம் பார்ப்பாங்க தமிழக மக்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க அரசியல் ஆய்வாளர். அப்படின்னா 38 விழுக்காடு சேலத்துல விழுந்த ரெட்டலைக்கு 8 விழுக்காடு என் திருநெல்வேலியில கிடைச்சது. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அப்படியா கிடைச்சது சார்? அந்த முக்குளத்தர் வாக்கு இல்லாத கிடைக்காம போச்சு சார். ஏன் கிடைக்காம போச்சு? ஏன்னா டிடிவி பிரிச்சுட்டார் சார். சசிகலா இல்ல சார். அது மெயின் ஃபேக்டர் சார். ஏறக்குறைய 2021 சட்டமன்ற தேர்தல் 30 தொகுதி ஸ்பாயில் பண்ணார் சார் டிடிவி. அந்த முக்குளத்தர் வாக்கு இப்ப அது மாதிரி இல்லையே. அப்ப நீங்க சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறன்னு சொல்றதை விடுங்க. வன்னியர்களின் பெருந்தலைவரா ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆயிட்டாரு. நான் மறுக்கல. வன்னியர்கள் செல்வாக்க பாமகவே இழந்திருக்குது. ஐயா சேலத்துல 38 விழுக்காடு வந்துட்டாரு. சிதம்பரத்துல 36 வந்துட்டாரு. விழுப்புரத்துல 36 வந்துட்டாரு. கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல 40 வந்துட்டாரு. ரவீந்திரன் டேட்டாவோட தான் பேசுவான், உண்மையை தான் பேசுவான். ஸ்டாலினுக்கு வன்னியர் மத்தியில எடப்பாடிக்கு செல்வாக்கு கிடையாது. எடப்பாடி வன்னியர் மத்தியில எடுத்த செல்வாக்க எந்த ஒரு தலைவரும் வரலாற்றுல எடுக்காத அளவுக்கு வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டாரு. அதுக்கு காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம 10.5 கொடுத்ததுதான். இதை சீமான் போல்டா கேட்கிறாரு. நீ எப்படி ஜாதிவாரி கணக்கெடுக்க நடத்தாம 10.5 கொடுப்ப? உன் இஷ்டப்படி எப்படி ஆட்சி பண்ணுவ? அது தப்பு இல்லையான்னு ஓங்கி அடிக்கிறாரு. வேற யாருக்கும் அதை கேட்கறதுக்கு துணிச்சல் இல்ல. சீமான் மூஞ்சிக்கு நேரா எடப்பாடியை கேட்கிறாரு. அடுத்தாப்புல இப்போ உங்களால வீரப்ப என்கொண்டவர் சரிதான்னு எடப்பாடி பழனிசாமியால பேசிட முடியுமான்னு கேட்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் இன்னைக்கு 8 விழுக்காடு வந்துட்டுனா ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதி சூறையாடக்கூடிய 2 ஜாதி கட்சியா போன எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வராரு. மீண்டும் எடப்பாடியை முக்குளத்தோர்கிட்ட பலகீனப்படுத்துவாரு, இந்து நாடாள்கிட்ட பலகீனப்படுத்துவாரு, பிராமணர்கள்ட்ட பலகீனப்படுத்துவாரு. 26 ரிசல்ட் வந்தாதான் தெரியுமா சார்? பாண்டே மாதிரி பேசாதீங்க சார். நீங்க கொஞ்சம் என்லைட்டண்டா பேசுங்க சார். சார் உங்களுடைய டேட்டா வச்சு சொல்றேன் சார். திமுக பார்லிமெண்ட் தொகுதியில் 23% எடுத்தது. காங்கிரஸுக்கு 5% இருக்குது. பிசிகாவுக்கு 1% இருக்குது. 2 கம்யூனிஸ்டுக்கு 0.1% இருக்கு. அப்படி இருக்கு. நீங்க 10 வருஷமா உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் ஒவ்வொரு தேர்தலும் இந்த 10 வருஷமா இப்படிதான் புலம்பக்கூடிய லெவல்ல இருக்கிறீங்க. நாங்க சொன்னதை எடப்பாடி கேட்டாருன்னா ஆட்சி மாற்றத்துக்கு ஏதாவது வழி உண்டு. அல்லது உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் பாண்டேக்கள் இன்னும் 10 வருஷமா திருமணி வைத்தியநாதன்கள் இப்படியே புலம்பிட்டு இருக்கணும். சீர்காழி ராஜகோபாலன்கள், குட்டி கண்ணன்கள் புலம்பிட்டே இருக்கணும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்ல. எங்கட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி ஏத்துக்கிட்டாருன்னா தோற்கடிக்கலாம். அல்லது நீங்க 10 வருஷமா பாண்டே, திருமணி வைத்தியநாதன், சீர்காழி ராஜகோபாலன், குட்டி கண்ணன் எல்லாம் இப்படியே புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். சார் நீங்க சொல்றது திமுக கூட்டணி 45% எடுக்கின்ற. ஏன் அதிமுக கூட்டணி அதே அது பக்கத்துல வராது? பார்லிமெண்ட் தொகுதி 20
ஏய், எவ்வளவு பெரிய வெயிட்டேஜ் இல்லாம சாதாரண கேண்டிடேட் நிக்க வச்சு 21%, பாஜக கூட்டணி 18%, இது பிரேமலதா 3%, அப்புறமா இப்ப ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் கொண்டு வரப்ப திருப்பியும் பழைய அதிமுக உடைய சதவீதம் வரப்போது. 10 வருஷமா திருமணி வைத்தியநாதன், ரங்கராஜ் பாண்டே, குட்டிக்கண்ணெல்லாம் இப்படி போட்டு பிளேட போட்டு எதிர இருக்கவங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க போறீங்க. நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை எடுத்தாங்கன்னா எடப்பாடி நான் சொல்றதை கேட்டாருன்னா ஒரு ஃபைட் கொடுக்க முடியும், அல்லது இல்ல. அதுதான் உண்மை சார். நீங்க சொல்ற அதே சதவீதம் நானும் ஓட்டு சதவீதம் தான் போட்டு கொடுக்குறேன். இப்ப வந்து திமுக அதிமுக எட்ஜ் எடுக்குது இல்ல. அதான் உங்களை நான் பேட்டி கேட்க வந்திருக்கேன். அதனால நீங்களே பேசிட்டு இருங்க. நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க சார். பிரேமலதா அம்மையார் 30 சீட்டு கேட்கறாங்க. திமுக ஆப்ஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க ஆட்சியிலும் பங்கு கேட்கறாங்க. ஒண்ணு, அன்புமணி அவரு மந்திரி பதவி வருவோம்னு சொல்றாரு. பாஜக 23-18 சொல்றாங்க. பன்னீர்செல்வம் ஸ்டாலினை பார்த்திருக்கிறாரு. தினகரன் விஜயா ஸ்டாலினாங்கிறாரு. கரூர் விஷயத்துல ஸ்டாலினுக்கு ஆதரவா சொல்றாரு. இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு இருந்து பேசி என்ன பிரயோஜனம்? திருமணி வைத்தியநாதன், ரங்கராஜ் பாண்டே, குட்டிக்கண்ணெல்லாம் 10 வருஷமானாலும் இப்படிதான் பேச போறீங்க. ரவீந்திரன் துரைசாமி ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி கேட்டாருன்னா தான் ஏதாவது மாற்றம் வரும், அல்லது ஒண்ணும் இல்லையா? இல்லைன்னா நீங்க சொல்றது உங்களுடைய ஆலோசனை பிறகு எடப்பாடி நடந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்றீங்க. எடப்பாடி தலைமையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. காஸ்ட் நியூட்ரல் இசை வேளாளரை காஸ்ட் நியூட்ரல் ஜெயலலிதா தலைமையில தோக்கடிக்கலாம். தீபா ஜெயக்குமார் தலைமையில தோக்கடிக்கலாம். அஜித் சிங் தலைமையில அஜித்குமார் தலைமையில தோக்கடிக்கலாம். எடப்பாடி தலைமையில தோக்கடிக்க முடியாது. 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு பிற ஜாதிகள் இல்ல. கொங்கு மண்டலத்துல எல்லா ஜாதிகளும் என் தொடர்புல தான் இருக்கிறான். எவனும் இல்ல. கொங்கு நாடார்களே ஏன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத்னா கேட்கறது அவங்க வெறுக்கல்ல, அதை வரவேற்கிறாங்க. இந்துக்களின் தந்தை தாண்டிங்க நாடா இருக்கியா எடப்பாடி பாரத்னா கேட்கல, எடப்பாடி நாடாருன்னா விரோதமா இருக்கிறாருன்னு கொங்கு நாடார்களே பேசுறான். சோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடியை முன்னிறுத்தி எப்படி சார் நீங்க இசை வேளாளர் காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? அது வேணா தீபா ஜெயக்குமார் தலைமன்னா கூட எல்லா ஜாதியும் ஏத்துக்குவான். எடப்பாடியே எல்லா ஜாதியும் ஏத்துக்க மாட்டான் சார். அதே வேளையில எடப்பாடி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றதை கேட்டா ஏதாவது முடிவு கிடைக்குங்கிற. பாஜக எடப்பாடி ஒரு பொம்மையாக வைத்து மீதி கூட்டணி எல்லாம் அலை செய்ய போது பாஜக தான். குறிப்பாக அமித்ஷா அந்த வேலையை கையில் எடுத்து விட்டார். இன்னும் முன்ன கேட்டா இருங்க சார், பாஜகவின் துணைத் தலைவர் ஜெயபிரகாஷிடம் பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய ஏவுகணைகள் தாக்க போறாங்க. அதை எப்படி எல்லாம் திமுக சமாளிக்க போது, அதனால எப்படி பேரு சிதைய போது, அந்த கூட்டணி எப்படி இதெல்லாம் பண்ண போது பார்க்கலாம் சார். திருமணி வைத்தியநாதன், ரங்கராஜ் பாண்டே, குட்டிக்கண்ணன் இப்படி கோஷ்டி இப்படி சந்தோஷப்பட்டுட்டே இருங்க. சாதாரண பிராமணர்கள் எல்லாம் சீமானுக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டான். பாரதியாருக்கு பாரதத்னா சீமான் அண்ணா தான் கேட்கிறாருங்கிறாப்புல. பிராமணர்களை எடப்பாடி ஏமாத்துறாருன்னு சொல்றாங்க. சோ நீங்க இப்படியே பேசிட்டு தான் இருக்கணும். எதுவும் நடக்க போறதில்ல. உண்மையிலே ஏதாவது நடக்கணும்னா எங்க ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி ஐயா ஒத்துக்கிட்டாருன்னா ஏதாவது நடக்கும். அல்லது சீமான் பெரிய அளவுல எடப்பாடியை பலகீனப்படுத்தி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நிற்காததுனாலையும் நிலைப்பாட்டில் இருந்து மாறினதுனாலையும் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு தன்மை எடப்பாடி கிட்ட இல்லாதனாலையும் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு சீமான் உயர்த்தி கேட்கறதுனாலையும் பிராமணர்கள் ஒரு 6 பேரை கேண்டிடேட்டா போட்டு ஒரு சில பிராமணர்கள் திமுக எதிர்ப்புல இலவசமா ஓட்டு போட்டுருவான்னு எடப்பாடி மாதிரி நினைக்காம 6 பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீமான் அரசியல் பண்றதுனாலையும் பாரதியார் விழாவில் சீமான் கலந்துகிட்டு தேசிய கவிஞருக்கு ஏன் பாரத்னா இல்லைன்னு தன்னுடைய குரலை ஓங்கி ஒலிக்கிறதுனாலையும் எடப்பாடி மேலும் பலகீனப்படுவார், சீமான் பலப்படுவார். இதுதான் எங்க பொசிஷன். ஸ்டாலின் பொசிஷன் வேற. இதெல்லாம் மாத்தி ஏதாவது ஒரு கொடுக்கணும்னா முதலறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை செய்த அந்த அரசியலை நான் ரவீந்திரன் துரைசாமியை கருத்தை கேட்டு எடப்பாடி முன் வருவாருன்னா ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். அல்லது நீங்க இன்னும் 10 வருஷமானாலும் ஸ்டாலின் தான் ஆட்சியில் இருப்பாரு. திருமணி வைத்தியநாதன்கள், ரங்கராஜ் பாண்டேகள், குட்டிக்கண்ணன்கள் புலம்பிக்கிட்டு கதறிட்டு தான் இருக்கணும். இதுதான் நாட்டு நிலைமை. எல்லா பிராமணர்களும் சொல்லல, நியாயமான தேசபக்தியும் தெய்வபக்தி கொண்ட பிராமணர்கள் என் கருத்தை ஏத்துக்கிறாங்க. அதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். சரி சார், பார்க்கலாம். இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ள பல கள நிலவரங்கள் மாறலாம். பொறுத்து இருந்து பார்ப்பேன் சார். நீங்க சொல்றபடி நடக்கதா என்பது. மிக்க நன்றி. நன்றி குட்டிக்கண்ணன். ஒரு இன்னோசன்ட் பர்சன் உங்களுக்கு தெரியும். என்னாலும் என் கருத்தை உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். நன்றி சகோதரர்.
நன்றி.